ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 3 பேருக்கு பல்லடம் கொலையில் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதிய தம்பதி ராமசாமி பாக்கியம் கொலை வழக்கில் கைதான அரச்சலூரைச் சேர்ந்த ஆட்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகியோருக்கு மேலும் ஒரு கொலையில் தொடர்பு இருப்பதாக தகவல் தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாபு இணைக்கிறார். பாபு, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையன் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம் ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டு நிலையில் கடந்த மே 1ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் அவர் பாக்கியம் அணிந்திருந்த 10 பவுன் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 12க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தினர். இந்த நிலையில் வடுகப்பட்டி அருகே உள்ள ஒரு வாய்க்கால் ரோட்டில் ஒரு சிசிடிவியில் 3 பேர் ஒரே வாகனத்தில் செல்வது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் 3 பேரையும் பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் சிவகிரி கொலை வழக்கில் தங்களுக்கு தொடர்புள்ளதாகவும் கொள்ளையடித்த நகரை சென்னிமலையில் ஒரு நகைக்கடையில் விற்றதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் தந்தை, மகன் மற்றும் மனைவி ஆகியோரை 3 பேர் கொலை செய்த வழக்கிலும் தாங்கள் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களிடம் நகைகளை கொள்ளையடித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். நந்தா, தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நன்றி பாபு, விவரங்களுக்கு.